பின்னாடி ஓடணும். பார்த்துருக்கியா அந்த விளையாட்டு அத்லெட்ல? யாரும் பார்த்துருக்க? லைஃப் அதான். நம்ம லைஃப் வந்து அப்படியே தான் போகாது, பல தடைகள் வரும். அதுக்குதான் இலக்கு வைத்து இந்த தடைகளை எல்லாம் தாண்டி போகும். இதெல்லாம் இந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள். புரியுதா? நாம் வழிபாட்டின் வழியாக என்ன எதை தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, நம்ம மனதிற்கு உள்ளார எப்படியெல்லாம் மாற்றங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அனைத்து அஷ்ட செல்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தானியங்களும் ஒரு செல்வம் இல்லையா? தானிய லட்சுமி சொல்லுவாங்க, அஷ்டலட்சுமிகள் அப்படின்னு சொல்லி வழிபாட்டு தானியம் நமக்கு உண்ணக்கூடிய உணவு கூட ஒரு செல்வம். அப்ப அதை போற்றி பாதுகாக்க வேண்டும் அனைவரும். இப்ப நாம விவசாயிகளா இல்லைனாலும் நாம் உண்ணுகிறோம் இல்லையா? அதை வேஸ்டா செய்யக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாது. தேவையான அளவு சாப்பிட வேண்டும், வேஸ்ட் ஆகக்கூடாது, கீழே சிந்தக்கூடாது. இப்படியெல்லாம் அந்த தானியத்தை கூட செல்வமாக கருத வேண்டும். நாம் வெறும் தங்க காசு மட்டும் செல்வமா பார்க்கக்கூடாது, ரூபாய் மட்டும் செல்வமா பார்க்கக்கூடாது. இப்படி பல விஷயங்கள் நம்ம சுற்றி செல்வங்கள் இருக்கு. சரியா? அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து நமக்குள்ளார வேணும். அதெல்லாம் தான் இந்த வழிபாட்டு முறைகள்ல தெரிய வேண்டும். அதே மாதிரி நம்ம தமிழ் இந்தியா வந்து இந்த மாதிரி கலாச்சாரங்கள் அதாவது அகத்திய முனிவருடைய சாபத்தால அந்த முனிவர் வரமுனிவர்னு சொல்லக்கூடியவர் இப்ப யார மாட்டாரு? பாதி ஏழ்மையாகவும் பாதி நல்லவர்களாகவும் மாறிட்டாரு. அவர் போய் எல்லாரையும் தொந்தரவு பண்ணார். சரியா? அந்த தொந்தரவு தாங்க முடியாம தான் தேவி அந்த 30 தேவியை போய் அவங்க எல்லாருமே வேண்டுறாங்க. மூன்று தேவியரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விரதம் இருந்து ஒவ்வொரு நாள் முதல் 3 நாள் துர்க்கையாகவும், அடுத்த 3 நாள் லட்சுமியாகவும், அடுத்த 3 நாள் சரஸ்வதியாகவும் என்ன செய்யறாங்கன்னா அவதரிப்பாங்க. அடுத்து 3 தேவியரும் சேர்ந்து மகிஷாசுர மர்த்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்ந்துருவாங்க. 3 தேவியரும் மகிஷாசுர மர்த்தினி ஒன்று சேர்ந்து அந்த மகிஷாசுரனை என்ன செய்யறாங்க அப்படின்னா வதம் செய்வாங்க. அரக்கனோட தொல்லை அந்த 10வது நாள் என்ன செய்யறது முடிவடைந்தது. இப்ப மகிஷாசுர மர்த்தினியோட நடனம் நம்ம பார்க்கலாம். நடுவில் படுடா, படுத்துரு, நீளமாக படு. கிளாப் கிளாப். துர்க்கை வந்து அவங்களுடைய ஆயுதங்களால் கொன்றார்கள் அப்படிங்கிறது வந்து இங்க என்னவாக எடுத்துக்கொள்றோம் தெரியுமா? எல்லாருக்கும் அனைவருக்கும் நமக்கு வாழ்க்கையில
தடைகள் வரும். என்ன வரும்?